ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். இது வந்து 3 ஓவர் மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்கா செட் பண்ணியாச்சு. இவங்கெல்லாம் பிளே ஆச்சு. இந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா WCC லைட். டாஸ் வந்து டெய்ல்ஸை கொடுக்குறேன். நான் டெய்ல்ஸ் வந்துருக்கு. சூஸ்டு பேட்டிங்கு. இப்போ ரோஹித் சர்மாவும் அஜிங்கியா ரஹானேவும் இறங்கியிருக்காங்க. ரபாடா வந்து பவுலிங் போட போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பந்து ரஹானே விளையாட போகிறாரு. பின்னாடி வச்சுருக்காரு. ஒரு பவுண்ட்ரி வந்துருக்கு ஃபஸ்ட்டு பாலில். 4. செகண்ட் பந்து இப்போ என்ன பண்ண போகிறாரு? ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு. கேட்சுங்க, அவுட் ஆகியிருக்காரு அஜிங்கியா ரஹானே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விராட் கோலி அவர்கள் வந்திருக்காங்க. வந்து ஃபீல்டிங் தரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. விராட் கோலி ஆஃப் சைடில் வச்சுருக்காரு. 4 போகுமா? எஸ், 4 போயிருக்கு. அது விராட் கோலி அடிக்கல, ரோஹித் சர்மா வச்சுருக்காரு. ஈஸி பால். ரோஹித் சர்மா அடிக்கலான்னு பார்த்தது, ஆனால் எதுவுமே ஆகலை. இப்போ இன்சைடாக வச்சுருக்காரு. என்ன ஆக போகுது? 4 போயிருக்குங்க ரோஹித் சர்மானால். ஒரு 4. திரும்பியும் ஒரு பால். 5th லாஸ்ட் பால். ட்ரை பண்ணார் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுக்கு, ஆனால் முடியல. ஒரு ஓவர் முடிவில் இந்தியா 12 ரன்னு, 1 விக்கெட். விராட் கோலி அவுட் ஆகிருக்காரு முதல் பந்துலேயே. ரோஹித் சர்மா ஒரு 6 வச்சுருக்காருங்க. என்ன ஆகப்போகுது? ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு. ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிங்க. ரோஹித் சர்மா 18 ரன்கள் எடுத்துள்ளார். ஸ்ட்ரைட்டாக அடிக்க ட்ரை பண்ணார், ஆனால் இதாகலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு. ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி போயிருக்கு. ரோஹித் சர்மா 28 ரன் 8 பாலில் வச்சுருக்காரு. கேட்சுங்க. ரோஹித் சர்மா 22 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஆனால் வெறும் 8 பாலில் 28 ரன் எடுத்துருக்கிறது ஒரு சாதனை தான். கேதர் ஜாதவ் வந்திருக்காரு உள்ளக்க. ஜாதவ் என்ன ட்ரை பண்ண போகிறாருன்னு தெரில. இந்த சைடில் வச்சுருக்காருங்க. பவுண்ட்ரியும் போயிருக்கு கேதர் ஜாதவுக்கு. 2 பாலில் 4 ரன் எடுத்துருக்காரு கேதர் ஜாதவ். இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இந்த சைடில் அடிக்க போகிறாங்க. இது என்ன ஷாட்டுங்க புதுசாக இருக்குது? 2 ரன் ஓட முடியுமா? அவுட்டா நாட் அவுட்டா? அவுட்டு குத்துருக்காரு அம்பையர். கேதர் ஜாதவ் அவுட் ஆக்கிட்டு போகிறாரு வெளியே. மகேந்திர சிங் தோனி இன்டு த அட்டாக் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு பந்து அச்சாருங்க. கேட்ச் போயிடுச்சு. பவுண்ட்ரி போகும்னு நினச்சா முட்டி போட்டுலாம் வச்சார், ஆனால் அவுட் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா வந்திருக்காருங்க. ஒரு நோ பால் ஃபுல் டாஸ் வேறு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வலிச்சு விட்ருக்காங்களா? இல்லை, நோ பால், ஃப்ரீ ஹிட்டு. இப்போ ஃப்ரீ ஹிட்டில் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். பின்னாடியே அடிக்கலாம் நம்ம தர. நாட் அவுட். ஏன்னா அது ஃப்ரீ ஹிட்டில். என்னங்க அவுட்டு கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரில ஃப்ரீ ஹிட்டில் அவுட் ஆனால் அவுட்லன்னு. ஸோ 3 ஓவர் முடிவில் 33 ரன் இந்தியாவுக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 34. ஃபஸ்ட்டு ஓவர் ரவீந்திர ஜடேஜாவை இறக்கியிருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம்.
வைடு ஃபஸ்ட்டு பாலே வைடில் தொடங்கியிருக்கார் ரவீந்திர ஜடேஜா. செகண்ட் ஃபஸ்ட்டு பந்து ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணாருங்க, இன்னும் செட் ஆகலை. இது வைடுங்க, ஸ்பின் ஆகி வைடுக்கு போயிடுச்சு. காலுக்கு போட அவரும் 6 வச்சுருக்காரா? இல்லைங்க, விக்கெட்டு போயிடுச்சு. ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுத்திருக்காரு. யார் அவுத்து? ஹெச் அம்லாவா? ஏபிடி வில்லியர்ஸ் வந்திருக்காரு. தரமான பேட்ஸ்மேன் ஏபிடி வில்லியர்ஸ். ஒரு ஸ்பின்னுக்கான பால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இவனுங்க என்னங்க பேன்னு ஓட்டிருக்காங்க. இந்த கேமில் ஃபீல்டிங் சுத்தமாக நல்லா இல்லை. நீங்கள் என்ன விளையாண்டு பாருங்க. கால் கிட்ட போட்டிருக்கேன். 6 போக போதா? என்ன பண்ண போகுது? டாட் பால். ஒரு ஓவர் கூட இன்னும் முடியல. என்ன ஆக போகுது இப்போ? விக்கெட்டு. மகேந்திர சிங் தோனி ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. அவுட்டா இல்லையான்னு பார்ப்போம். எஸ், அவுட். க்ளீன் அவுட். ஒரு ஓவர் முடிவில் 6 ரன்கள். கேதர் ஜாதவ் போட வந்திருக்காரு. பேன் வேடிக்கை பார்க்குறாங்க இந்த டீமு. லெவலில் என்ன ஆக போகுது? பின்னாடி தட்டியிருக்காரு. 2 ஓடி இருக்காங்க. அவுட்டுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாங்க. அதனால் இங்கே போட்டிருக்காரு. ஒரு வைடு வர வந்திருக்கு. வைடு இல்லைங்க, கரெக்ட் பால் தான். கேதர் ஜாதவ் செகண்ட் ஓவர். என்ன பண்ண போகிறாரு ஒரு? ஓகே, இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமான்னு தெரில. இதுன்றன்னு பாருங்களேன், இந்த டீமில் ஃபீல்டிங் எவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு. ஒரு ஜம்ப் பண்ண மாட்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. இந்த கேமில் நெட்டு தேவைப்படாது அவ்வளோ. அதனால தான் நான் இந்த கேம் ஏற்றுனேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஏற்றி பாருங்கள். 6 போயிருக்குங்க இந்த பக்கம். சவுத் ஆஃப்ரிக்கா 23-34 தான் வின் ஆனாங்க. கடைசி ஓவர் ரோஹித் சர்மா வேணாம், நம்ம உமேஷ் யாதவ் இறக்கலாம். என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க? பேட்ஸ்மேன் விட்டுட்டாரு. செகண்ட் பண்ண உமேஷ் யாதவ் கூட வராது. அப்படி வராது உமேஷ் யாதவ். ஏபிடி வில்லியர்ஸுக்கு போகிறாரு உமேஷ் யாதவ். இல்லை, ஒரு 6 வச்சாலும் மேட்ச் அவங்க பக்கம் போயிடும். 10 ரன் இல்லை, 11 எடுத்தால் வின்னு. அதில் 6 ரன் போகிடுச்சு. இப்போ 7 எடுத்தாலே வின்னு. 7 ஏற்றணும்னு தெரில. இன்னும் 5 எடுத்தால் வின்னு. 7லாம் தேவையில்லை. ஒரு பவுன்சர் ஒன்று போடலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கட்டி விட்டுருக்காரு. பாருங்களேன் இவனுங்க எப்படி ஓடுறாங்க. ஐயோ, இன்னும் ஒரே ஒரு ரன் எடுத்தால் வின்னுங்க. என்ன பண்ணுறது? மேட்சை ட்ரா நச்சு பண்ணணுங்க. நம்ம வின் பண்ணிட்டோம். மேட்ச் டைட் ஆகிருச்சு. அவ்வளோதான் கைஸ், பாய் பாய்.